கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கவனிங்கள், ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது. ஈசாக்கு வாழ்ந்த காலத்திலே ஆபிரகாம் காலத்தில் ஏற்பட்டது போல ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஆகினாலும் பெலிஸ்தீனுடைய ராஜாவாகி அமலேக்கிடத்தில் போகிறான். கர்த்தர் அங்கே அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் சொல்லுகிற இந்த தேசத்திலே கானான் தேசத்திலே குடியேறு என்று சொன்னார். கவனிங்கள், எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார், கானான் தேசத்திலே குடியேறு என்று சொல்லுகிறார். ஏன் சொன்னார் என்று சொன்னால், எகிப்து என்பது உலகத்துக்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் அதே நேரத்திலே எல்லா தீமைகளுக்கும் அடையாளமாக இருக்கிறது. கவனிங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை. அதே நேரத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்திலே குடியேறு என்று சொன்னார். கானான் தேசம் என்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, பரம கானானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான தேசம். இயேசு நல்லவரும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் நிறைந்தவராக இருக்கிறார். கவனிங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழும் பொழுது பல கஷ்டங்களை சந்திக்கிறோம், பல சோதனைகளை சந்திக்கிறோம், பல போராட்டங்களை சந்திக்கிறோம். குறைவுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் பரம கானான் தேசமாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒரு நாள் விலகி போகக்கூடாது. அப்படி போவோமானால் நமக்கு ஆசீர்வாதங்கள் குறைந்து போய்விடும். ஆகவே கர்த்தர் சொன்ன பிரகாரமாக சூழ்நிலைகள் எந்த எதிர்மறையாக இருந்தாலும் நாம் தேவனை விட்டு, பரம கானான் தேசமாகிய இயேசுவை விட்டு எகிப்துக்கு போகாமல், அதாவது உலகத்துக்குள்ளே பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே நாம் போகாமல், நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரோடு நாம் இருப்போமானால் ஈசாக்கை போல கர்த்தர் 100 மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார், பருத்தி அடைய செய்வார், மகா பெரியவர்களாய் மாற்றுவார், ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், குறைகளின்றி நிறைவான வாழ்க்கையை நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.